ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி மீஷோவில் வாங்கின ஒரு 3 ப்ராடக்ட் தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க அந்த ப்ராடக்ட் என்னென்னன்றது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் கண்டெய்னர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பெருசு சின்னது அந்த மாதிரி ஒரு 24 கண்டெய்னர்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரேட்டு 500 ருபீஸ் வருது. ஒவ்வொரு கண்டெய்னருக்குமே இந்த மாதிரி பாலித்தீன் கவரோட பேக் பண்ணியிருந்தாங்க. பேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஒவ்வொரு கண்டெய்னர் கூடவும் ஒரு ஸ்பூன் வருது. இதுதான் இருக்கிறதுலையே வச்சு பெரிய கண்டெய்னர். நம்ம உள்ளங்கை அளவு இருக்குது. இது ஒரு 3/4 kg வரைக்கும் வரும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg வரைக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ விட கம்மியாக பிடிக்கிற மாதிரி இருந்தது. இதுதான் இருக்கிறதுலே வச்சு சின்ன கண்டெய்னர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கடுகு, மஞ்சத்தூள் அந்த மாதிரி ஸ்பைசஸ் ஏதாவது வேணால் போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பூன் வந்து அதுக்குள்ளே போட்டால் மூட முடியறதில்ல. அந்த கண்டெய்னரை விட ஸ்பூன் பெருசாக இருந்தது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 கண்டெய்னர்ஸ் இருந்தது. எல்லாமே பிரிச்சுட்டேன். எந்த டேமேஜும் இல்லை. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது பரவாயில்ல, ஓகேவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரைஸ்க்கு ஓகே, பெஸ்ட்டாக இருக்குது. இதில் வர சில்வர் லைன் பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரிண்ட்டாக இருந்தது. அதெல்லாம் வாஷ் பண்ணும்போது போகாதுன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அந்த பிரிண்டிங் அவ்வளோ உள்ளையாக இருந்தது, நல்லா இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். என் பேபிக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகுது. அவனுக்காகத்தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். சாதா நம்ம வீட்டில் இருக்க பவுலெல்லாம் போட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எடுத்து கொட்டிடுறாங்க. அதனால் யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு தான் இதில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் ஃப்ரூட்ஸ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நான் நல்லா ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே கொட்டலை. என் பேபிக்கு கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன். அவன் என்ன பண்ணுறான்னா இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தா கொட்டலை. சரின்னு சொல்லிட்டு அந்த பவுலுக்குள்ளே கைவிட்டு எடுத்து கீழே கொட்டிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராடக்ட் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி வைஸ் ஓகேவாக இருக்குது. இதோட ஒரு லிட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேபி ஃப்ரூட்ஸ் ஃபீடர் தான். இதுவும் நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன ஆரஞ்சாக ஒரு 3 தான் உள்ளே போகிற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஜாஸ்தி போகிற மாதிரி இல்லை. அதுவே பத்தலை, 3க்கே இடம் பத்தலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே நம்ம லாக் பண்ணிடணும். அங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. அது மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும் ஃபுல்லாக. இந்த ப்ராடக்ட்டுக்கு 10 அவுட் ஆஃப் 5 தான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாப்பாங்க வாய்க்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணும்போதே அந்த ஒரு லாக் ஆகுதுல்ல, அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுது ஜூஸ் எல்லாம். இப்போ இதை நல்லா நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ காமிக்கிறேன். ஜூஸ் வந்து ட்ராப்ஸ் வந்துகிட்டே இருக்குது வெளியில். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ட்ராப்ஸ் சொட்டிகிட்டே இருந்தது அதுலேருந்து.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.